ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கலிலேயா கடலில் வடக்கு கரையோரமாக உள்ள கப்பர்நகும் என்னும் ஊரில் 100க்கு அதிபதியாக காணப்பட்ட ஒருவனுடைய வேலைக்காரன் மிகவும் அதிக பலவீனத்தால் சுகவீனமாக அவன் காணப்படுகிறான். அவன் தன் வேலைக்காரனை சுகமாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்று அவன் விசுவாசித்தான், நம்பினான். அந்த ஊருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார் என்பதை அறிந்தவனாக 100க்கு அதிபதி, அவன் ரோமன் என்பதால் யூதரான இயேசுவிடம் கடந்து வருவதற்கு அவன் தயக்கமுடையவனாய் காணப்பட்டான். 100க்கு அதிபதி வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று கேட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் முதலில் யூதருடைய மூப்பர்களை இயேசுவினிடம் அவன் அனுப்புகிறான். இந்த சுவிசேஷ பாகங்களை நாம் வாசிக்கிறதான பொழுது இந்த யூதருடைய மூப்பர்கள் இயேசுவிடம், இந்த அதிபதி உமது உதவியை பெறுவதற்கு அவன் தகுதியானவன் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவன் நம்முடைய ஜனத்தை அதிகமாய் நேசித்தவான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டினான், எனவே அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடம் கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நான் வீட்டிற்கு கடந்து சென்று அவனை சுகமாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி மூப்பர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் பேசிக்கொண்டு இருக்கிறதான பொழுது 100க்கு அதிபதி தன்னுடைய நண்பர்களிடம் இப்படி சொல்லும்படி இயேசுவினிடத்தில் தன்னுடைய நண்பர்களை அனுப்பிவிடுகிறார். அவர்கள் கடந்து வந்த, ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டிற்கு பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வருவதற்கும் என்னை பாத்திரனாக நான் ஒரு நாளும் எண்ணவும் இல்லை. 100க்கு அதிகாரியாக என் வார்த்தைக்கு பொற்சேவகர்கள் நான் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அதுபோல நானும் அதிகாரத்துக்கு நான் உட்பட்டிருக்கிறேன். ஆகையினால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு தனக்கு பின் செல்லுகிறதான திரளான ஜனங்களை பார்த்து, நான் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதியை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்கள் வேலைக்காரன் வியாதி நீங்கி பிழைத்திருப்பான் என்று சொல்லி அவர் வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிறார். 100க்கு அதிபதி அந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு அவர்கள் கடந்து சென்று பார்த்த பொழுது அங்கே வேலைக்காரன் சுகமடைந்தவனாய் அங்கே காணப்படுகிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் அவர் தேவனாய் காணப்படுகிறார். அதனால அவரிடத்திலே கடந்து வந்து எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவரை விசுவாசித்து நம்பிக்கொள்ளவர்களாக அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதான பொழுது நிச்சயமாக அவருடைய வார்த்தையானது ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும், ஒவ்வொருவரையும் எல்லா விதமான பலவீனத்திலிருந்தும் விடுவிக்க வல்லமுள்ளதான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமுள்ள வார்த்தை நிமித்தமாக அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் அவன் சுகமானான். சொன்ன மாத்திரத்திலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அதே நிமிஷத்திலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானது போல நாட்களுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், அவருடைய வார்த்தை உங்களை சுகப்படுத்தும். அவருடைய வார்த்தையானது எல்லா விதமான காரியங்களும் செய்ய வல்லமை மிக்கது. அவரை விசுவாசியுங்கள், அவருடைய திருப்பாதத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். தாழ்த்துவோம், ஜெபிக்கலாம். எங்க நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வாதங்களை கொண்டு நிறுத்தான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. 100க்கு அதிபதி சொன்னது போல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ சகலமும் நடக்கத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி என் தேவன் மகத்தான காரியங்களை செய்வீராக. வல்லமையை நடப்பீங்க.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகளை என் தேவன் செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.